ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் டிவி. இன்னைக்கு இஞ்சி பூண்டு விழுது வீட்டில் எப்படி தயார் செய்யலாம் அண்ட் எப்படி ரொம்ப நாள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு இஞ்சியை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இஞ்சி எடுத்து அதே அளவுக்கு இப்போ நான் பூண்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 3/4 கப் எடுத்து இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் தண்ணீர் சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேங்க. ஸோ பாருங்கள், நீட்டாக தயாராகிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது இப்போ வீட்லேயே செஞ்சாச்சு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். சமையலில் சேர்க்கும்பொழுது ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டு விழுது சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து பயன்படுத்துங்க. நீண்ட நாட்கள் வரும். கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு தகவல் இல்லை ஒரு ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.